வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஒரு ஸ்டோரி தமிழ். இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் உங்களுடைய டே டு டே யூசேஜ் ப்ளஸ் உங்களுடைய வீக்கெண்ட் லாங் டிரைவ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக நீங்கள் ஒரு சரியான ஒரு வீடியோவில் இருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டாப் 5 பெஸ்ட்டு பைக்ஸ் அண்டர் 2.5 லேக்ஸ் அதுலேயும் குறிப்பாக 2025 எடிஷனில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே பார்த்து மேலே சின்ன ரெக்ஸ்னு வந்து கிளட்டுக்கால சப்ஸ்கிரைப் பண்ண ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு தட்டி விட்டிங்கன்னா இது மாதிரி சூப்பர் பண்ணிடுறோம் மொபைல் கண்டென்ட்ஸ் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம அதிகமாக பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எந்த லிஸ்டிங் நம்ம 5th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நான் எடுத்தால் ஒரு ராயல் என்ஃபீல்டை தான் எடுப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு பொதுவாகவே ராயல் என்ஃபீல்டுனாலே கொஞ்சம் நல்ல ஸ்ட்ராங் அண்ட் நல்ல ஒரு அஜைலான ஒரு டோனில் வரும். பட் ஆனால் இது வந்து ஹண்டர் சீரீஸில் உங்களுக்கு ஒரு காம்பேக்டான அது இல்லாமல் நல்ல ஒரு ரிஜிடான ஒரு பில்ட் குவாலிட்டியோட வரக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக உங்களுக்கு ராயல் என்ஃபீல்டர் ஆஃபர் பண்ணுறாங்க. டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு ஆண்ட்ராய்ட் ப்ரெசன்ஸ்ன்றது இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ராயல் என்ஃபீல்டுன்னு வரும்போது அந்த ஒரு பிராண்ட் இமேஜ்ன்றதும் நம்மளுடைய மார்க்கெட்டில் இந்த வெஹிக்கிளுக்கு நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது. அதுக்கடுத்து ஃபீச்சர் செட்டப் வைஸ் பொறுத்தளவுக்கு ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இல்லைனாலும் இப்போத்தைய வெஹிக்கிள்ஸுக்கு போதுமான ரேஞ்சில் இந்த வெஹிக்கிள்ஸில் ஃபீச்சர்ஸ் ரோட் பண்ணியிருப்பாங்க டாப் மாடல் வரைங்கிறப்ப. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம் ஒரு 349.34 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான ஏர் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மாலிகுலேட்டர்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 20.36 bhp அண்ட் 27 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் வரைக்கும் படிச்சும்போது நல்ல ஒரு டார்க்கியான ஒரு இன்ஜின். அதுலேயும் குறிப்பாக இப்போ புதுசாக லான்ச் ஆன அந்த ஒரு ஜெட் பிளாட்ஃபார்ம் இன்ஜின் தான் உங்களுக்கு இதுலேயும் யூஸ் பண்ணிக்காங்கன்றது தெரியும். அதனால் உங்களுக்கு வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த ஒரு நல்ல ஒரு டார்க்கியான ஃபீலும் கொடுக்கும். அட் த சேம் டைமில் பழைய ராயல் என்ஃபீல்டு மாதிரி அந்த ஓவர் வைப்ரேஷனெலாம் இருக்காது. வெஹிக்கிள் நல்லா ஸ்மூத்தாகவே ரன் ஆகும். அதில் உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. சரி ஓகே. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய டாப் ஸ்பீடு உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியும் மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு 130 அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு டாப் ஸ்பீடு ஒரு 150 to 120 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்கு 35 km வரைக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் 30 to 35 ரேஞ்சுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். வண்டியோட பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டிஸ்க்கு பின்னாடியும் டிஸ்க்கு. நீங்கள் டாப் மாடல் வரீங்களப்ப பேஸ் அண்ட் மிட் மாடலுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு 181 kg, சீட் எட்டு 790 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்னு பார்க்கும்போது உங்களுக்கு பேசிக் மாடல் 1,79,000 ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,15,000 முடித்தப்போ ப்ரைஸிங் விஷயத்துலையும் ரியலி நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது ராயல் என்ஃபீல்டு பொறுத்தளவுக்கு இந்த ஒரு வெஹிக்கிள். சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்டிங்கில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். எந்த லிஸ்டிங் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 250R ஆமாங்க. எதுனாப்பா 250R நாங்கள் 125 கேள்விப்பட்டிருக்கோம், 160 கேள்விப்பட்டிருக்கோம். இல்லை 250 இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாகவே இருக்குது. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு யூனிக் டிசைனோட கிடைக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான 250cc மோட்டர் சைக்கிள் இந்த ஹீரோட எக்ஸ்ட்ரீம் 250Rன்றது ஆமாங்க. சரி ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு நான் சொல்லவே தேவையில்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது ஒரு பயங்கர ஒரு யூனிக்காக அது இல்லாமல் பயங்கர அந்த ஒரு ஷார்ப் பேஜரான டோனில் இருக்குன்றது ஆன் ரோட்டில் பார்க்கும்போது இன்னுமே கூட இந்த வெஹிக்கிள் வந்து நல்ல ஒரு ப்ரீமியமான ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லலாம். ப்ரீமியம்ன்றது சொல்கிறத விட்டு அந்த ஒரு ஸ்லைட்லேயே அந்த ஒரு சூப்பர் பைக்கோட டோன்லேயே இருக்கும் உங்களுக்கு வெஹிக்கிளோடைய டிசைன்ன்றது பார்க்கறதுக்கு ஆமாங்க. சரி அதுக்கு அடுத்துன்னு பார்த்தோன்னா வச்சுங்களேன் இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 249.03 cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 29.5 bhp அண்ட் 25 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 150+ வரைக்கும் போக முடியுது. ஆமாம் உங்களுக்கு நல்ல டாப் கீரில் போட்டு நல்லா புஷ் பண்ணிங்கப்போ 150+ நிச்சயமாகவே உங்களால் போக முடியுது. அப்படின்றப்போ பர்ஃபார்மன்ஸ்லேயும் நல்ல ஒரு இன்ஜின் தான் இருக்குது. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்தளவுக்கு பர் லிட்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் உங்களுக்கு 36 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிங்கன்னா எடுக்கலாம். வண்டியோட அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போத் உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான். டுவெல் சேனல் ஏபிஎஸும் இருக்குது. வண்டியோட டோட்டல் வெயிட்டு உங்களுக்கு 167.7 kg, சீட் 806
கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் 2,15,000 தான் வருதுன்றப்போ ப்ரைஸிங்கும் ரியலி நல்ல ஒரு ரீசனபிளான ரேஞ்சில் தான் எனக்கு தெரிஞ்ச இந்த வெஹிக்கிளை கோட் பண்ணியிருக்காங்க. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட டியூக் 200 ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம் வச்சிங்களேன், இந்த ஒரு 200cc செக்மெண்ட்லேயே ஒரு பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சூப்பர் ஹேண்டலிங் பிரேக்கிங் அதை மாதிரி எல்லா விஷயத்துலையும் டாப் நாச்சாக இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வேணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நிச்சயமாக இந்த ஒரு வெஹிக்கிள் உங்களுக்கான ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். ஃபஸ்ட்டு விஷயம் உங்களுக்கு வெஹிக்கிளே டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு கேடிஎம்மோட டிசைன் ஸ்டாண்ட்ஸ் பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை. யங்ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான ஒரு சூப்பர் ஸ்போர்ட்டியரான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சரில் உங்களுக்கு இந்த ஒரு வெஹிக்கிளை கொடுத்துருப்பாங்க. ஆன்ரோட் ப்ரெசன்ஸ்ன்றது இந்த வெஹிக்கிளில் குறையே இல்லாமல் இருக்கும், அதில் உங்களுக்கு டவுட்டே கிடையாது. அதுக்கடுத்து லிஸ்ட் பண்ணிக்க அந்த ஒரு ஃபீச்சர் செட்டப்லாம் ஒரு டீசெண்டான ரேஞ்சில் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெருசாக சொல்லும்படி இருக்காது, குறை சொல்லும்படி இருக்காது, ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்கும். அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜினு ஒரு 199.5cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 2 வால்வுக்கான இல்லை 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்சு. உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்த அளவுக்கு 24.67 பிஹெச்பி அண்ட் 19.3 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 140 km/h வரைக்கும் ரீச் பண்ண முடியுற மாதிரி சொல்கிறாங்க. ஆன் ரோட் ப்ரெசன்ஸில் உங்களால் ஒரு 146 அதை மாதிரி சம்திங் கிட்ட போக முடியுது. பட் வெஹிக்கிளால் போக முடியும், பட் எலக்ட்ரானிக்கலி கேப் பண்ணியிருக்காங்க சம் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்காக. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பர் லிட்டருக்கு அரௌண்ட் ஒரு 35.5 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் மெயின்டைன் பண்ணிங்கன்னா மேபி எதிர்பார்க்கலாம். பட் மைலேஜ்லாம் ஒன்றும் பெருசாக நீங்கள் கேடிஎம் கிட்டேருந்து எதிர்பார்க்க முடியாது. பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், பட் மைலேஜ் கம்மியாக தான் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். வண்டியில் அந்த ஒரு பிரேக்கிங் செட்டப்பு ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே கொடுக்குறாங்க, பின்னாடியும் சேம் டிஸ்பிளே தான் வித் டுவல் சேனல் ஏபிஎஸ், அதுவும் சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு வெஹிக்கிளுடைய பிரேக்கிங்ன்றது என்னுடைய ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட். இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட்டான பிரேக்கிங் நான் ஓட்டினதுலேன்னு கேட்டிங்கன்னா அது கேடிஎம்மோட பிரேக்கிங் தான் எப்போதுமே. அந்த மாதிரி இதில் ஒரு சூப்பரான ஒரு ஏபிஎஸ் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் வைஸ் பொறுத்த அளவுக்கும் பைட்டும் நல்லா இருக்கும். அப்படி ஒரு டோட்டல் வெயிட் 159 kg, சீட் ஹைட்டு 822 mm. உங்களுக்கு வெஹிக்கிளோட சீட் ஹைட் மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தாலும் வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு அந்த ஒரு ஹேண்டலிங் மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு அந்த ஒரு ஹை ஸ்பீட்லேயும் சரி ஸ்லோ ஸ்பீட்லேயும் சரி நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,49,000. ஆல்மோஸ்ட் நம்மளுடைய செக்மெண்ட்டுக்கு நியரபுளாக வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள் நம்ம கேடிஎம்மோட டியூக் 200. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். இந்த லிஸ்டிங் நம்ம செகண்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம யமாவோட MT-15 வெர்ஷன் 2 ஆமாங்க. இந்த ஒரு 2 lakh பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்போர்ட்டிங் மோட்டர் சைக்கிளாகவும் இருக்கணும். அட் த சேம் டைமில் எனக்கு அந்த ஒரு மைலேஜ் அதை மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பெட்டராக கொடுத்தா நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு வெஹிக்கிளை சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டிசைன் வைஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம MT-15ம் நல்ல ஒரு யங்ஸ்டார் ஓரியன்டான அது இல்லாமல் நிறைய ரீச்சான ஒரு வெஹிக்கிள். சொல்லப்போனால் இந்த MT-15ன்றது இப்போலாம் தெருவுக்கு தெரு நிறைய வெஹிக்கிள் பரவி போச்சு. அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ப்ரெட்டு நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இந்த ஒரு MT-15ன்றது. அதனால் டிசைன் நல்லா இருக்குது, அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. பட் கொஞ்சம் யூனிக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு இது அந்த அளவுக்கு யூனிக்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க இந்த ஒரு வெஹிக்கிள், அந்த ஒரு விஷயமும் இருக்குது. அதுக்கடுத்து இதில் யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு என்ஜின் வைஸ் போகிறது அளவுக்கு ஒரு 155cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான VVA டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஒரு லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் பெட் மல்டிப்ளெட்ஸ் கிளச்செல்லாம் கிடையாது, ஸ்லிப்பர்ஸ் கிளச்சே கொடுக்குறாங்க. அதுவும் உங்களுக்கு பவர் ஃபிகர் வைஸ் ஃபுல்லாக பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு 18.1 பிஹெச்பி அண்ட் 14.1 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்கு. டாப் ஸ்பீடு உங்களுக்கு 130 km/h வரைக்கும் ரீச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இந்த வெஹிக்கிளாலையும் ஆல்மோஸ்ட் ஒரு 140+ போக முடியுது. ரியலி பர்ஃபார்மன்ஸில் இந்த வெஹிக்கிள் வந்து இந்த ஒரு 150cc செக்மெண்ட்லேருந்து 200cc செக்மெண்ட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸே ஈடு கொடுக்குற மாதிரி நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஃபிகர்ஸ்ன்றதை கெயின் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய மைலேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தோன்னா வச்சிங்களேன் பர் லிட்டருக்கு 46 km வரைக்கும் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு இந்த வெஹிக்கிள் ஆஃபர் பண்ணுற பர்ஃபார்மன்ஸுக்கு உங்களுக்கு 40+ வந்தாலே பெரிய விஷயம். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் சாலிடாக 45+ கூட உங்களுக்கு மைலேஜ் தரும். நீங்கள் ஒரு டீசெண்டான ரைடிங் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணிக்கிறப்ப அப்படின்றப்போ மைலேஜ்லேயும் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டாகவே இருக்குது இந்த வெஹிக்கிளுடைய ரேஞ்சில். அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப்லேயும் உங்களுக்கு குறை கிடையாது. டுவெல் டெஸ்க்கு டுவெல் சேனல் ஏபிஎஸும் கொடுக்குறாங்க. வண்டியோட டோட்டல் வெயிட் 141 kg, சீட் ஹைட்டு 810 mm. ஆக மொத்தத்தில் வண்டியோட ப்ரைஸிங்கு
உங்களுக்கு பேசிக் மாடல் 2,11,000 இருந்து ஸ்டார்டிங் ஆகி டாப் மாடல் 2,16,000 கிட்ட வரைக்கும் வருது. சரி வாங்க இப்போ நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்ப்போம். எந்த லிஸ்ட்டிங் நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற ஒரு வெஹிக்கிள் நம்ம பஜாஜோட பல்சர் NS 400Z ஆமாங்க. இந்த ஒரு வெஹிக்கிள் பற்றி சொல்லலாம். இந்த ஒரு 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட் இருந்தது. இந்த ஒரு வெஹிக்கிள் பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு. ஏன்னா இது வந்து ஒரு 400cc மோட்டர் சைக்கிள். எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 400cc அது நிச்சயமாக நம்ம பஜாஜோட பல்சர் NS 400Z தான். மற்ற 400cc வெஹிக்கிள்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 3 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்ஸுக்கு மேலே தான் இருக்கும். பட் ஆனால் இந்த வெஹிக்கிள் மட்டும்தான் உங்களுக்கு வித்தின் 2.5 லேக் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளேயே கிடைக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ஒரு பெஸ்ட்டான ஒரு 250 மோட்டர் சைக்கிள். அதுக்குன்னு ப்ரைஸிங்லாம் கம்மியாக கோட் பண்ணியிருப்பாங்களே, அண்ட் ஃபீச்சர்ஸ் அண்ட் பவர் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெக்லாம் உங்களுக்கு கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த ஒரு வெஹிக்கிள் என்னதான் ஒரு அஃபோர்டபுள் 250 400cc மோட்டர் சைக்கிளாக இருந்தாலுமே கூட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் 400cc மோட்டர் சைக்கிளும் இருக்குது. ஆமாங்க. ஃபஸ்ட்டு விஷயம் டிசைனு உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு ஸ்போர்ட்டினஸோடு இருக்குது. உங்களுக்கு டிசைன் வைஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப சூப்பராலாம் இருக்குன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் ஓகே. உங்களுக்கு NS 200 கொஞ்சம் அப்கிரேட் பண்ண மாதிரி ஒரு டிசைன் ஸ்டான்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆன் ரோட்டில் ஓரளவுக்கு பெட்டரான ஒரு ப்ரெசன்ஸ்ன்றது கொடுக்குது. பட் இருந்தாலும் ஒரு சில காம்படிட்டர் 400s இதை விட பெட்டராக தான் இருக்குது. பட் டிசைன் ஓகேவான ஒரு ரேஞ்சில் இருக்குது. அதில் உங்களுக்கு டவுட் கிடையாது. அதுக்கடுத்து யூஸ் பண்ணிக்க அந்த ஒரு இன்ஜின்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 373cc சிங்கிள் சிலிண்டர் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வுக்கான லிக்விட் கூல்ட் இன்ஜின் வித் 6-speed கியர் பாக்ஸ் அண்ட் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்டன்ஸ் கிளச்சு பவர் ஃபிகர் வைஸ் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 39.46 அரௌண்ட் ஒரு 40 PS ஆஃப் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது. செம்மையான ஒரு பிஹெச் ஆஃப் பவர். நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் பொறுத்தளவுக்குன்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், அரௌண்ட் ஒரு 35 Nm ஆஃப் டார்க் வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குன்னு உங்களுக்கு குறை கிடையாது. ஓவராலாக ஒரு சூப்பரான ஒரு பவர். டாப் ஸ்பீடு உங்களுக்கு கம்பெனி ரிப்போர்ட்டட் 154 வரைக்கும் சொல்கிறாங்க. பட் ஒரு கிளியரான ரோடு இருந்து நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறப்போ 170 கூட நீங்கள் வெஹிக்கிள் டிஸ்பிளேயில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பவர்ன்றது இந்த வெஹிக்கிளில் இருக்குது. அதுக்கடுத்து பிரேக்கிங் செட்டப் மாதிரி விஷயங்கள் பொறுத்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், உங்களுக்கு ஃப்ரண்ட்லையும் டிஸ்க் பிரேக் கொடுக்குறாங்க, பின்னாடியும் டிஸ்க் பிரேக் தான், 12 சேனல் ABSும் இருக்குது. ஓகேவான ஒரு பிரேக்கிங். அதுக்கடுத்து வெஹிக்கிளுடைய டோட்டல் வெயிட் 174 kg, சீட் 807 mm கிட்ட வரைக்கும் வருது. ஆக மொத்தத்தில் வண்டி ரவுண்டட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மாடல் தான் 2,33,000 தான் வருது. என்னை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு ப்ரைஸிங்கிறது இந்த ஒரு வெஹிக்கிளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ரைஸிங். 2,33,000 கொஞ்சம் அதிகமான ப்ரைஸிங் தான். பட் 400cc கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரியலி ஒரு சூப்பர் அஃபோர்டபுளான ஒரு ஆப்ஷன். அதனால தான் இது நம்மளுடைய லிஸ்டிங்கில் ஃபஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கு. சரி ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டாப் 5 லிஸ்டிங் நம்ம முடிச்சோம். இந்த டாப் 5 உங்களுடைய ஃபேவரட் என்றதை கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங். பை. See you later.